அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். இது எப்பொழுது சொல்லப்பட்டது, எந்த காலத்தில் சொல்லப்பட்டது, எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஹதீதை எல்லா காலத்திற்கும் பொருந்தியதாக நாம் எடுக்கக்கூடாது. இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலகட்டம், சஹாபாக்கள் எல்லாம் அப்பொழுதுதான் புதிதாக இஸ்லாத்தில் நுழைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் உண்டான காலங்கள் வேறு வகையில் இருந்தது. இஸ்லாம் தோன்றியதற்கு பிறகு வேறு வகையில் இருக்கின்றது. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாக எந்த நிலையிலே வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்ற நிலை மாறுபட்டு இஸ்லாத்திற்கு நுழைந்ததற்கு பிறகு அவர்களுடைய நிலை வித்தியாசப்பட்டது. அப்ப அந்த நேரத்தில் ஜியாரத்து கூடிவிடும் என்று சொல்லி இருந்தால் எல்லாருமே ஜியாரத்துல போய் நுழைந்து இதுதான் அல்லாஹ் என்று நினைக்கக்கூடிய ஒரு நினைவுக்கு வந்துவிடக்கூடாது. ஏன் என்று சொன்னால், இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே சிலை வணக்கத்திலே இருந்தவர்கள், எல்லோருமே சிலை வணக்கத்திலே இருந்தவர்கள், அதைதான் தங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். இப்பொழுது நாம் ஜியாரத்து கூடும் என்று சொல்லிவிட்டால் அதை தன்னுடைய கடவுளாக மீண்டும் ஏற்றுக்கொள்ள கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்வதை தற்காலிக தடை விதித்திருந்தார்கள். நிரந்தர தடை அல்ல, தற்காலிக தடை விதித்திருந்தார்கள். இஸ்லாம் வலுப்பெற்றது. சஹாபாக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது ஈர்க்கப்பட்டு விட்டது. இஸ்லாத்தினுடைய அந்த இஸ்லாத்தினுடைய பயனும் பண்பாடும் அவர்களுடைய உள்ளத்திலே பொதிந்து விட்டது. இனி யாராலும் அசைக்க முடியாது இஸ்லாத்தை என்ற நிலை வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கட்டளையிட்டார்கள், ஃபஸூர்ஹா, நீங்கள் அந்த கபரை ஜியாரத்து செய்யுங்கள். ஆரம்பத்திலே தடை விதித்திருந்தார்கள். பிறகு என்ன செஞ்சார்கள், அந்த தடையை விலக்கி நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஆனால் நம்முடைய அக்கீதாருக்கு அப்பாற்பட்டவர்கள் ஃபஸூர்ஹா, அதனை விட்டு விடுவார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த ஜியாரத்து செய்வதனால் துன்யாவில் பற்றற்ற தன்மை நமக்கு, ஜாஹிதீன்களுடைய தன்மை கிடைக்கின்றது, ஆகிரத்தினுடைய நினைப்பு கிடைக்கிறது என்று சொல்லி காட்டினார்கள். நாம ஜியாரத்திற்கு போறோம், போகும்போது என்ன சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் தான் போறோம். கபர்வாசிகளே, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக, ஈடேற்றம் உண்டாவதாக, அல்லாஹ் உங்களுக்கும் பிழை பொறுப்பானாக, எங்களுக்கும் பிழை பொறுப்பானாக, இந்த துஆவை ஓதிக்கொண்டுதான் நாம் என்ன செய்யறோம், ஜியாரத்துக்குள்ள போறோம். அப்ப இப்படி போகும் பொழுது அங்க ஒரு பிழை பொறுப்பு என்பது நமக்கு தேடப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய நினைப்பு அங்கு நம்ம வருகின்றது. அப்ப அதைத்தான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆரம்ப காலத்திலே ஜியாரத்து செய்வதை உங்களுக்கு நான் தடை செய்திருந்தேன், ஆனால் பின்னால் உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த தடையை நீக்கி நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜியாரத்து செய்யுங்கள் என்று நமக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஆண்களும் பெண்களும் ஜியாரத்து செய்யுங்கள். ஃபஸூர்ஹா, அந்த கபரை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது என்று அவங்க சொல்ல இல்லை, பொதுவாக ஜியாரத்து செய்யுங்கள். ஆனால் ஒன்று, ஜியாரத்திலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை நாங்கள் அனுமதிக்கின்றோமா? இல்லை. எங்களுடைய சுன்னத்துல் ஜமாத்தில் உலமாக்கள் அனுமதிக்கின்றார்களா? இல்லை. ஜியாரத்துக்கு போகக்கூடிய நேரத்திலேயும் நம்முடைய ஷரியத் நமக்கு எதனை தந்திருக்கின்றது அதை நாம் கண்டிப்பாக பேண வேண்டும். ஒரு சுன்னத்திற்காக வேண்டி போய்விட்டு நாம் அங்கு ஹராமை கையாளக்கூடாது, அங்கும் நாம் கண்டிப்பாக பேண வேண்டும். எந்த இடத்திற்கு போனாலும் நாம் கண்டிப்பாக ஷரியத்தை பேணியே ஆக வேண்டும். ஷரியத்தை பேணவில்லை என்றால் நமக்கு ஜியாரத்து தேவையில்லை. நிச்சயமாக ஜியாரத் நமக்கு சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. ஆயிஷா நாயகி செய்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஆயிஷா நாயகி ஜியாரத் செய்ய போவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடு ஆயிஷா நாயகியுடைய வீடுதான். ஜியாரத் செய்வார்கள். அப்பொழுது ஃபர்தா இல்லாமல் செய்வார்கள். ஏன் சொன்னா, தன்னுடைய கணவர், அடுத்து தன்னுடைய தகப்பனாராய அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடங்கப்பட்டதற்கு பிறகும் ஃபர்தா இன்றியே ஜியாரத் செய்ய போவார்கள். தன்னுடைய தந்தை. மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கு அடக்கப்பட்டதற்கு பிறகு ஃபர்தாவோடு ஃபுல் கவர் பண்ணி தான் என்ன செய்வாங்க,
ஜியாரத் செய்வதற்கு போனார்கள். இதுதான் ஷரியத் நமக்கு மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருந்தார்கள் என்றால் ஆயிஷா நாயகி ஜியாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்களே. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே நமக்கு ஜியாரத்தை தடை செய்திருந்தார்கள். ஏன் தடை செய்தார்கள் என்றால், இஸ்லாம் தோன்றிய ஆரம்ப காலம், மக்களுடைய மனதிலே இஸ்லாத்துடைய பற்றும் பாசமும் நேசமும் அப்பொழுதுதான் ஊன்றி வருகின்றது உள்ளத்தில். இந்த நேரத்தில் நாம் ஜியாரத்து செய்வது கூடும் என்று சொல்லி இருந்தால் அவர்களையே, அந்த ஜியாரத் குபூர்களையே கடவுளாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதற்காக வேண்டி தடை செய்துவிட்டு அது ஆகிரத்தை உங்களுக்கு நினைவு கூறுது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக ஜியாரத் என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்டது. சமம்தான். ஆண்கள் தான் செய்யணும், பெண்கள் தான் செய்யக்கூடாது என்பது அல்ல, எல்லோருக்குமே சமமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஜியாரத் செய்வது என்பது கூடும். செய்யக்கூடிய முறையிலே நாம் செய்ய வேண்டும். ஷரியத் நமக்கு எதனை செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றதோ அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜியாரத்துக்களை செய்ய வேண்டும். அடுத்து அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மௌலிது ஷரீஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடல்களை பாடுவதுதான் மௌலிது ஷரீஃப். மௌலிது என்றால் என்ன? மௌலிது என்றால் பிறந்த நாள். பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய பண்புகளை நாம் பாடுவதற்கு பெயர் தான் மௌலிது. இன்று மௌலிதுன்னு சொன்னாவே சில ஆட்களுக்கு அலர்ஜி. அது கூடாது, அது ஷிர்கு, அது பிதாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மௌலிது ஓதப்படவில்லை. எனவே மௌலிது ஓதுவது என்பது ஷிர்காக்கப்பட்டிருக்கின்றது. முதல்ல ஷிர்குன்னா என்னதுங்கிறதே தெரியல அவங்களுக்கு. ஷிர்குன்னு சொன்னா இணை வைத்தல், அல்லாஹ் அல்லாதவர்களை இணை வைக்கிறது, இதுதான் ஷிர்கு, கூட்டு சேர்க்கிறது. நாம் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் உறுதியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஷிர்க் வைக்கிறோம். நாம் ஷிர்க் வைக்கவில்லை. நாம் அல்லாஹ் இருக்கிறான் என்ற ஆக்கமும் அளிக்கும் போதுமாக கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் நிச்சயமாக இருக்கிறான். எல்லா விடயங்களுக்கும் அவன் தான். ஆக்கமும் அவன் தான், அளிக்கவும் அவன் தான். நன்மை தரக்கூடியவனும் தீமையை தரக்கூடியவனும் அவன் தான். கஷ்டம் நஷ்டம் லாபம் நஷ்டம் எதையும் தரக்கூடியவன் அல்லாஹ் இருக்கிறான். அசைக்க முடியாத நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது, ஈமான். இதற்கு பிறகு நமக்கு எங்க இருக்கு ஷிர்கு? மௌலிது ஓதுவது கூடாது, ஷிர்கு. ஏன் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மௌலிது என்பது ஓதப்படவில்லை. ஏன் ஓதப்படவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌலிதை ஓதுவதற்கு என்பதே ஒரு தனி மேடை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெரும் புலவர், அவர்கள் நல்ல பாடக்கூடிய புலவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவை புலவர்களே இவர்கள் ஒருவர். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு மேடையை அமைத்துக் கொடுத்து அதிலே பாடினார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ரசித்து ரசித்து கேட்டார்கள், ஆடி ஆடி கேட்டார்கள். அப்படி கேட்கக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலிலே போட்டிருந்த மேலங்கி அப்படி நழுவி கீழே விழு, அந்த அளவுக்கு ஆடி ஆடி ரசித்து இருக்கிறாங்க. அந்த மேலங்கி எடுத்துஞ்சாங்க, உடனடியா எடுத்து ஹஸ்ஸானுடைய மேனியிலே போட்டு விட்டார்கள். போட்டது மாத்திரமல்ல, துஆ கேட்டார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு, யா அல்லாஹ், ஹஸ்ஸானுடைய உள்ளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு வலுப்படுத்துவாயாக என்று துஆவும் கேட்டிருக்கின்றார்கள். மௌலிது ஓதுவது கூடாது என்று இருந்தால் மேடை அமைத்து கொடுத்திருக்கவும் மாட்டார்கள், தன்னுடைய மேலங்கியை கொடுத்திருக்கவும் மாட்டார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக துஆ செய்தும் இருக்க மாட்டார்கள். அது ஷிர்க் என்று இருந்தால் கேட்டிருப்பார்கள். அருமையான சகோதரிகளே, கேட்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மௌலிது ஓதப்பட்டதா இல்ல? முதலாவது மௌலிது என்றால் என்ன என்பதை நாம் நன்றாக புரிய வேண்டும். மௌலிது என்றால் பர்த்டே, அதான் பிறந்ததை கொண்டாடுறது. பிறந்ததை கொண்டாடி அவர்களுடைய புகழ்களை நாம் பாடுவது, அவர்களுடைய புகழ்களை நாம் பேசுவது, இதுதான் மௌலிது. நம்ம வீட்டுல பிள்ளைகளுக்கு பர்த்டே வருது, கொண்டாடுகின்றோம். நம்முடைய தலைவர்களுக்கு கொண்டாடுகின்றோம். தலைவர்களுக்கெல்லாம் கொண்டாடலாம்.
தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு